மறைந்து பல ஆண்டுகளானாலும் இன்றளவும் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று புகழ்ந்து பேசப்படுவர் எம்ஜிஆர் மட்டுமே. ஆனால் அவருக்கும் ஒரு மறுபக்கம் இருந்தது. அவர் நடிகராக இருந்தபோது செட்டில் மயான அமைதி நிலவும். அவருடைய கதாநாயகர்களுடன் யாரும் பேசுவது அவருக்கு பிடிக்காது. ஜெயலலிதாவின் கையை பிடித்து மேடையில் இருந்து இறக்கி விட்டதற்காக ஒரு அமைச்சர் எம்ஜிஆரிடம் அடி வாங்கிய ஒரு சம்பவம் உண்டு. நடிகை லதாவை காதலித்தார் என்பதற்காக ரஜினிகாந்தை எம்ஜிஆர் அடித்ததாக ஒரு பலமான வதந்தி இன்னும் நிலவுகிறது. என்னுடன் பல படங்களில் நடித்த ஜெயலலிதா ஒரு கட்டத்தில் திறனை விட்டு பிரிந்து சென்றாலும் எம்ஜிஆருக்கு அவரிடம் உள்ள ஈர்ப்பு குறையவில்லை. அதன் பின் சும்மா இருந்த ஜெயலலிதாவை அரசியலுக்கு அழைத்து வந்து தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாற்றியவரும் அதே எம்ஜிஆர் தான்.